உள்ள ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைநகரங்களிலேயும் மார்ச் மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் இந்தியா முழுவதிலும் உள்ள எல்லா மாநிலங்களிலும் ஐயுஎம்களுடைய பேரணி இருக்கு. அந்த பயிலரங்கத்துடைய நோக்கம் இந்திய முஸ்லிம் லீகுடைய தேசிய நிர்வாகிகளாக உள்ளவர்கள், மாநிலத்திலே உள்ள நிர்வாகிகள், மாவட்டத்திலே உள்ள நிர்வாகிகள், பிரைமரி ஆக கிளை வட்டத்திலே உள்ள நிர்வாகிகள் அத்தனையும் அந்த பயிலரங்கத்தில் விளக்கமாக தெரிவிப்பதற்காக அந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது 2 நாளில் செய்வதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்திய முஸ்லீம் லீகு எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இந்த நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களுக்கு இடையிலே உள்ள நல்லிணக்கத்துக்கும் அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களுடைய தனித்தன்மை பாதுகாப்பதற்கும் தான் இது பாடுபட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும். அதை தெளிவான முறையில் நாம் இந்த 60-65 ஆண்டு காலமாக சுதந்திர இந்தியாவில் இந்திய முஸ்லீம் லீக் எந்தெந்த வகையில் செயல்பட்டு இதையெல்லாம் சாதிச்சிருக்கு என்பதை முஸ்லீம் லீக்குக்காரர்களுக்கே தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலை. ஏன்னா பல பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கு. ஆக முஸ்லீம் லீகுடைய வரலாறு, கொள்கை, கோட்பாடு, அவருடைய தத்துவம், ஐடியாலஜி இதையெல்லாம் விளக்குவதற்கு தான் அந்த பயிலரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த 4 மாநிலத்திலையும் மாநில அகில இந்திய செயலாளர் உருவான குர்ரம் அனீஸ் உமர் அவருடைய தலைமையிலான ஒரு குழு இங்கே சுற்றுப்பயணம் பண்ணும். அங்கே உள்ள இயக்க வளர்ச்சி, அந்த நிலைமை எங்க எப்படி இருக்கு எப்படி என்பதெல்லாம் ஒரு அறிக்கையாக தர சொல்லி இருக்கோம். இந்த இளைஞர் அணியை இப்போ கேரளாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம், தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நாங்கள் வச்சிருக்கோம். ஆனால் எல்லா மாநிலங்களையும் இந்த இளைஞர் அணியும் முஸ்லீம் யூத் லீக்குங்கிற அமைப்பையும் வலிமையாக்குறதுக்காக வேண்டி இப்போ அகில இந்திய அளவில் முஸ்லீம் யூத் லீக் ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். 10% முஸ்லீம்கள் மட்டும் இருக்கிறாங்க. ஆக 13.4% முஸ்லீம்களுக்கு என்று தனியே 10% இடஒதுக்கீடு கொடுத்தால்தான் முஸ்லீம்களுடைய நிலைமை உயர்த்த முடியும் என்று ரங்கநாத கமிஷன் பரிந்துரை செய்திருக்கு. அதை பாராளுமன்றத்தில் எடுத்து சொன்னோம், மத்திய கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொன்னோம், பல்வேறு மாநாடு தீர்மானம் போட்டோம். இப்போ அந்த இடஒதுக்கீடு அதை நாங்கள் சொல்லலை. இப்போ எங்களுக்கு நீங்க அதை நடைமுறைப்படுத்துக்கு வாக்குறுதி தந்தீங்களே, அந்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேட்கிறோம்.